விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. எதற்காக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது? ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்துவதற்காக, கடவுள் தரும் மீட்பை மக்களுக்கு கொடுப்பதற்காக, இருளின் பிடியில் இருப்பவரை ஒளிக்கு கொண்டு வருவதற்காக, இறப்பில் இருப்பவரை உயிர்ப்பிப்பதற்காக, கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் பிள்ளைகளை அமைதி வழியில் நடத்தி செல்வதற்காக இந்த விடியல் விண்ணிலிருந்து வருகிறது. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை இவ்விதமாக சொல்லுகிறார். ஆகவே இயேசுவின் வந்த நோக்கம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அவற்றை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒளியில் நடந்து செல்ல வேண்டும். நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மீட்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். ஆகவே இயேசுவுக்கு நாம் சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், வானக தந்தையின் திருவுளப்படி நாம் வாழ்வோம். இயேசு நமக்கு சகோதராய் மாறுவார். தந்தை நமக்கு தகப்பனாய் மாறுவார். இத்தகைய ஆவிக்குரிய ஆன்மீக உறவு நமக்குள் உருவாக்கப்படும். இதன் வழியாக இவ்வுலகில் நாம் மண்ணில் வாழ்ந்தாலும் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்களாய் மாறுவோம். விண்ணும் நம்மை வரவேற்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.